ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99வது வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற எபிரேய பதத்திற்கு எல் ஷடாய், தேவனுடைய வல்லமையை இந்த பெயர் சொல்லுகிறதாய் இருக்கிறது. அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவரால எல்லாமே கூடும் என்று சொல்லி இந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. எல் என்று சொன்னால் தேவன். ஷடா என்பதற்கு அநேக மொழி பெயர்ப்புகள் அர்த்தங்கள் உண்டாயிருக்கிறது. எல் ஷடாய், ஷடாய் என்பதற்கு வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர், உன்னதமான ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிறவர் என்றெல்லாம் பொருளாகிறதாய் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது, அவர் போதுமானதுக்கு அதிகமான தேவன், அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறது. God supreme power, almighty, mighty one, he can overcome any obstacle. எல்லா தடைகளையும் உடை தெரியத்தக்க வல்லவர். அவருக்கு முன்னாடி எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் உன்னதமான ஸ்தலங்களிலே, உதாரணத்துக்கு சீனாய் மலையிலே அவர் வந்திறங்கினார். அவ்விதமான அர்த்தங்களை அது கொண்டதாயிருக்கிறது. இன்னொரு காரியம், ஆல் சஃபிஷியன்ட் ஒன், நமக்கு போதுமான தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றை கொடுப்பதற்கு அவர் ஆள முடியும். இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் நாம் படித்ததை போல, ஆபிரகாம் 99வது வயதான பொழுது, தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாத பொழுது, தேவன் அபிராமுக்கு தரிசனமாகி அங்கே சொல்லுகிறதை நாம் காண வேண்டும். I am the mighty one, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உனக்கு என்ன செய்ய வேண்டுமா நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளில் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த எல் ஷடாய் என்கிற அந்த நாமத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த எல் ஷடாய் என்கிற அந்த நாமத்தில் இருக்கிற அந்த மகிமை, தி ஆல்மைட்டி ஒன், மைட்டி ஒன், அவர் சர்வ வல்லவர், எல்லாம் அவரால் செய்ய முடியும். எல்லா தடைகளை அவரால் உடை தெரிய முடியும். அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தடைகளை உடை தெரிகிற தேவனாய் இருக்கட்டும். எல்லாவற்றையும் உங்களுக்காய் அந்த நாமத்தால், அந்த பெயரால செய்து முடிக்க முடியும். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவனாகிய கர்த்தர் அவரே இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய குமாரனாய் இயேசு ராஜாவாய் இறங்கி வந்தார். இன்றைக்கு தேற்றரவாளனாய் அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இந்த எல் ஷடாய் ஆகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகிமையான நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வல்லமையுள்ள தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், உன்னதங்களிலே உயர்ந்தவராய் இருக்கிற தேவனாய், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா வழிகளிலும், வாழ்க்கையிலும், பாதைகளிலும், வீட்டிலும், வேலை ஸ்தலங்களிலும், படிக்கிற இடங்களிலும் நீர் சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் என்பதை நிரூபிப்பீராக ராஜா. தடைகள் விலகட்டும் ராஜா. நீர் இவர்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக.
இவருடைய வாழ்க்கையில, இவருடைய ஆவிக்குரிய பாதையில நீர் இவர்களுக்கு போதுமானவராயிருந்து வழி நடத்தும். உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.